வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தைப்பொங்கல், தைத்திங்களோட முதல் நாள், தமிழர்களோட அறுவடை திருநாள். இந்த அறுவடை திருநாள் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்ம உருவாக்கின புதிய நெல்மணிகளை, உணவுப் பொருட்களை கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்காக கொண்டாடுறோம். படைக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு உதவி பண்ண உயிரினங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து படைக்கிறோம். அதுக்காக தான் இந்த அறுவடை திருநாள் கொண்டாடுறோம். ஏஎன்பி கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளை இந்த வருடம் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து, அதாவது ஏஎன்பி அறக்கட்டளையோட குடும்பத்தோடு சேர்ந்து ஒயின்ஸ்மேன் வெளியிழந்தோர் இல்லத்தில் மறுவாழ்வு இல்லத்தில் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சி இங்கே வந்திருக்கிறோம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, முற்காலம்ன்றது ரொம்ப பெரிய பின்னாடியெல்லாம் கிடையாது, சங்க காலம்லாம் கிடையாது. நம்ம தாத்தா காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே பசுமாடு வளர்ப்பாங்க, அதோட சாணம் இருக்கும், அதையே உரமாக யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம நெல்மணியில் விளைவிப்பாங்க. இதனால் என்னென்னா செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கே நம்ம உற்பத்தி பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அதனால நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ நெல்மணிகள்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம வாங்குகிறோம். பால், நெல்மணி எல்லாத்தையுமே வாங்குகிறோம். அதனால் இந்த தமிழனோட விருந்தோம்பல் அப்படின்ற பண்பு எங்கேயோ மங்கி போயிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த பண்பை திரும்ப தட்டி எழுப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது நம்மளோட கடமை. இங்கே இருக்கிறவங்க நாங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படி தான் வந்தோம். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உற்சாகப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மாற்றுத்திறனாளிகள். அவங்க திறனாளிகள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. திறனாளிகளை ஊக்கப்படுத்துகிறோம், அவ்வளோதான். திறனாளிகளோட சேர்ந்து நம்ம கொண்டாடுறோம். அந்த திறனாளிகளோட ஏன்னா உயிரினங்களுக்கே படைக்கிற தமிழன் கூட இருக்கிறவங்களுக்கு படைக்கணும் அப்படின்றத ஒரு பண்பாக வச்சுருக்கோம். விருந்தோம்பல் பண்புன்னு நான் சொல்ல மாட்டேன், இப்போ விருந்தோம்பலை கடமையாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த கடமையை செய்வோம். இன்னும் வருங்காலங்களில் இந்த மாதிரி கடமைகளை செய்வோம். இல்லாதவருக்கு கொடுத்து உதவுவோம். முடியாதவங்களோட சேர்ந்து கொண்டாடுவோம். அவங்களுக்கு இல்லாதவங்க கிடையாது, அவங்க சேர்ந்து கொண்டாட முடியாதவங்க, இந்த மாதிரி சொந்த பந்தங்களை பார்க்க முடியாதவங்க, அவங்களோட சேர்ந்து கொண்டாடுவோம். அதனால் இந்த இனிய தினத்தில் நம்ம ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள், அதாவது சுயச்சார்பின்மை, தன்னிறைவான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவோம், ஒரு அமைப்பை உருவாக்குவோம் அப்படின்னு கேட்டுட்டு அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை திரும்பவும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மழை பெய்யாமல் இருக்கு, நமக்கு நல்ல கதிரவனுக்கு தானே இன்னைக்கு நாள். அம்மா நீங்கள் அக்கா வாங்க. அம்மா பின்னாடி அவங்கள நீ அவங்களுக்கு கூட இல்லை இருக்கட்டும். மாப்பிள்ளை நிற்கட்டும். பார்த்து விட்டுருக்கா. நீங்கள் கொடுங்கம்மா. நான் வரேன். சார் நீங்கள் கொடுங்க.
டீச்சர் கொடுங்க, நீங்கள் டீச்சர் கொடுங்க, டீச்சருக்கு. இல்ல அண்ணா அவங்களுக்கு இல்லை இருக்கு ஒன்று இருக்கு. அதேம்மா அவங்க டீச்சருக்கு கொடுத்துருக்கு. அப்படியே நில்லுங்க. ஒரு ஜெயராஜசேகர் ஐயப்பன் அவர்களும் அன்பான குடும்பத்தினரும் எல்லா நாளும் பெற்று பல்லாண்டு சிறுமாக வாழ்முறை அடிச்சயமானவர் பாரட்சியங்களும் பாசம் காட்டி உதயகரம் எட்டியனோனுக்கு உயிர்திரு ராஜசேகர் ஐயப்பதாஸ் அவர்களுக்கு எங்கள் மனத நன்றியை காணிக்க வைக்கிறோம். கடவுளது செய்தோறும் பணியிலும் வணிகத்திலும் சேவையிலும் மென்மேலும் சிறப்பு புகழ் மருந்து எழுதியவான எல்லா விளையாடும் மனதில் பிரார்த்திக்கிறோம். பொங்கலை முன்னிட்டு எங்கள் பறவைகள் சுவையான நெருங்கிய எங்கள் பண்பு குடும்பத்தார் வாழ்வில் சக நிலை பெற்று வாழ உதவி செய்கிறது. இவர்கள் எல்லா செல்வம் பெற்று முன்னேற்றி நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து மீண்டும் நடத்துகிறோம். ராஜசேகர் ஐயப்பதாஸ் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இனி நன்றி தேர்தலில் கலந்து வாழ்க அவர்கள் அன்பான குடும்பத்தினர். எல்லாமே இனிய விருதினை அளிக்கும் விருதில் சிறப்பு இப்ராஹிம் அவர்களுக்கும் அவரது அன்பான குடும்பத்தினரும் எல்லா நாளும் பெற்று பல்லாண்டு சிறுமாக வாழ்முறை அலட்சியமானவரை பாராட்டியங்களும் பாசம் காட்டி உதயகரம் எட்டிய விருதில் இப்ராஹிம் அவர்களுக்கு எங்கள் மனது நன்றி காணிக்க வைக்கிறோம். கடவுளை செய்தரும் பணியிலும் வணிகத்திலும் சேவையிலும் மென்மேலும் சிறப்பு புகழ் மனித எழுதியவாழ எல்லா மலையர்களையும் மனிதன் காட்டுகிறோம். பொங்கலை முன்னிட்டு எங்கள் பணிகள் சுவையான முறைதான் நேர்ந்தில் எங்களது மன்னிப்போம் என்றென்று ஒரு குடும்பத்தார் வாழ்வில் சகல நேரம் பெற்று வாழாதே செய்கிறது. இவர்கள் எல்லா செலவும் முற்றிலும் நீண்ட ஆயோடு வாழ்ந்திட மீண்டும் கற்றுக்கிறோம். இப்ராஹிம் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இனி நன்றி தெரிவித்துள்ள கருத்து வாழ்க அவர்கள் அன்பான கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு இன்னைக்கு பொங்கல் நாள் நல்ல நாளாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா சந்தோஷமா இருந்தால் நல்லா சாப்பிட்டோம். எங்களுக்கு இது ஒரு இன்னைக்கு பொழுது இன்னைக்கு ஒரு நல்ல சந்தோஷமா நான் போயிடுச்சு. அடுத்த வருஷம் எங்களுக்கு இதே மாதிரி வந்து எங்களுக்கு மனசு நல்லா சந்தோஷமா இதோட இன்னும் அதிகமாக இருக்கு. நல்லா இருந்தது, மிக சிறப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. எனக்குலாம் ரொம்ப உண்மைக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு வந்து எங்கேயும் போக முடியாட்டாலும் நான் வந்து நினைப்பேன் யாருமே நம்மளை பார்க்க வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அக்காவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பொங்கல் சந்தோஷம் ரொம்ப கொண்டாடுறோம். அடுத்த வருஷமும் இப்படி வந்து வருஷம் எங்களோட கொண்டாடணும். இல்லை கடவுளுக்கு கிஃப்ட் மாதிரி எங்களுக்கு கிடைக்கணும்.